வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜவ்வரிசி பாயசம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது. ஜவ்வரிசி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 4 hours to 5 hours ஊற வச்சுட்டேன் தண்ணியில். சில பேர் அதை நெய்யில் வறுத்துலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணினா கூட அது வெடுக்குன்னு இருக்கும். நல்லா ஊறி போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்க. கையில் எடுத்து இப்படி அமுத்தினெல்லாம் அழகாக அசிஞ்சா மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஊறிடுத்துன்னா சீக்கிரம் வெந்து போயிடும். வெந்தது அதுக்கப்புறம் பாலோட சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோன்னா ஜம்முன்னு ஜோரான பாயசம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிறது 100 கிராம் ஜவ்வரிசி, 1 லிட்டர் பால், அதுக்கு ஒரு கப் சுகர் எடுத்துருக்கேன். நம்ம இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி எப்பயுமே ஒரு 2-3 டைம்ஸ் களைஞ்சிடுங்க. அதில் மாவு மாதிரி ஒரு இது இருக்கும், அதை எடுத்துடணும் நீங்கள். இல்லைன்னா அது குழன்னு சுற்றிகிட்டே இருக்கும். அதனால் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 டைம்ஸ் தண்ணி விட்டு களைஞ்சி எடுத்துருங்க. அது இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாயசமாக இருக்கும். இது நைலான் ஜவ்வரிசி வாங்கணுமா மாவு ஜவ்வரிசியான்னு கேட்பேன் நீங்கள். அடுத்த கேள்வி அதையும் நான் சொல்லிடுறேன். நைலான் ஜவ்வரிசி வாங்காதீங்க, மாவு ஜவ்வரிசி தான் இதுக்கு. நான் இது 2-3 தடவை களைஞ்சுமே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி நிற்கிறது பாருங்க, தெரியுறதா? அது மாதிரி வரும். இதுதான் அப்படியே அந்த கூழ் மாதிரி ஆரத்துக்கு உண்டான இது. சேம் டைம் இதை கலரிண்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் உட்காந்து பிடிச்சிடணும். அப்படியே இதுவே கெட்டியாக எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஜவ்வரிசி எப்பயுமே பாயசம் பண்ணி முடிச்ச விட பார்த்தீங்கன்னா நீர்க்க இருக்கிற மாதிரி இருக்கும். சேமியா ஜவ்வரிசி எல்லாமே இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா தண்ணியும் சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாழியாக கெட்டியாகிடும். அப்படியே உங்களுக்கே பார்த்தேன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம போடுறச்சே இது வெள்ளைன்னு இருந்தது, இது எப்படி கிளாஸியாக எடுத்து பாருங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸியாக எடுத்து தெரியுறதா? ஒரு 5 to 10 minutes இதை இப்படி கொதிக்க விடுங்க. கலரிண்டே இருக்கேன் பாருங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். இல்லைன்னா இது அடியில் போய் உட்காந்துதுன்னா பிடிச்சி போயிடும். அப்புறம் பாலோட சேர்க்கறதே ரொம்பவே நாத்தடிக்கும். இது 1 லிட்டர் மில்க்கு, இதில் இது ஆட் பண்ணுறேன். இதோட கூடவும் கொஞ்ச நேரம் இது கொதிக்கணும். பாயசத்துலேருந்து எடுத்து விடுறதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், தெரியுறதா? எப்படி ஜவ்வரிசி வெந்திருக்குன்றது பாருங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க, முத்தா ஜவ்வரிசியும். இந்த ஸ்டேஜில் ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க குங்குமப்பூ, இல்லைன்னா விட்டுருங்க. இது மாதிரி 1 கப் சுகர் போடுறேன். சுகர் போட்டப்பறம் இன்னும் கொஞ்சம் நீர்த்துக்கும். இது இன்னும் கொஞ்ச நேரம் அதனால கொதிக்கணும். ஏலக்காய் பொடி, கண்டினியூஸாக இந்த பாயசத்தை கலரிண்டே தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஜவ்வரிசி அடியில் போய் உட்காண்டதுன்னா பிடிச்சிருந்ததுன்னா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். பால் எப்பயுமே கொஞ்சமாக தீச வாசம் வந்துன்னா கூட கெட்டு போயிடும். அப்படியே சக்கரை போட்டப்பறம் கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டு இது இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ
முந்திரி பருப்பு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா சாரப்பருப்பு. இந்த சாரப்பருப்பு வந்து பாயசத்துக்குன்னே நல்லாயிருக்கும். முடிஞ்சவா கிடைச்சவா வாங்கி போடுங்க, இல்லைன்னா வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டாலே போடும். அதே மாதிரி 1 லிட்டருக்கு நான் ஒரு 100 to 150 கிராம்ஸ் தான் சுகர் போட்டிருக்கேன். 1 கப், அதாவது உங்களுக்கு மேலே வேணுங்கிறவா மேலே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக எங்களுக்குலாம் சுகர் போடுமே, நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சாரப்பருப்பு இதில் ஆட் பண்ணுறேன். நல்ல ஜோரான ஜவ்வரிசி பாயசம் ரெடி. இது இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீர்க்க இருக்க மாதிரி இருக்கு. ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பூனால் தான் அதை எடுக்க முடியும், அந்த அளவுக்கு திக்காகிடும் அது. ஸோ இந்த வெர்ஷன் ஆஃப் ஜவ்வரிசி பாயசம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதில் தான் சந்தேகம்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன், கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.